உலகத் தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். இன்னும் ஒரு வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் உழைமின். இந்த வாக்கு விவேகானந்தர் சொன்ன வாக்கு. இந்த உலகத்தில் புற உலகத்தில் நீங்கள் செய்கின்ற அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருங்கள். இன்னும் ஒரு மனிதரோடு நீங்கள் எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் செய்து கொண்டிருங்கள். சில நேரங்களில் ஒருவரை சிறை வைத்தால்தான் மற்றவர்களுக்கு அவர் விதிக்கின்ற ஆபத்துக்களிலிருந்து அதனை தடுக்க முடியும் என்றால் அதனை கூட செய்யுங்கள். ஆனால் எந்த ஒரு உயிரையும் உங்கள் இதயத்திலிருந்து தூக்கி விடாதீர்கள் என்று சொன்ன வாக்கு ஜலாலுதீன் ரூமி என்று அறியப்படுகிற 12ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு ஞானியினுடைய கவிதையாக வருகிறது. இந்த இரண்டு பெரியவர்களுடைய வசனங்களை நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இன்று ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இங்கு நாங்கள் கதைக்கப் போகின்ற தலைப்பு அப்படிப்பட்டது. அகவாழ்வு புறவாழ்வு என்று மனிதனுடைய வாழ்க்கை இரண்டாக பிரித்து அவன் மனதுக்குள்ளும் இதயத்துக்குள்ளும் தோன்றுக உணர்வுகள் சம்பந்தப்பட்டதாக ஒரு வாழ்க்கையும், அவருடைய புறப்பொருட்களாக இருக்கக்கூடிய வீடு சொத்து சுகம் அரசியல் என்று வருகிற புறப்பொருட்களை புறவாழ்வு என்று பிரிக்கின்ற ஒரு சூழலில் இந்த அகவாழ்வில் பூரணமான தெளிவோடு இருந்து கொண்டு அதே சமயத்தில் புற வாழ்க்கையில் புரட்சி நடத்திய மனிதர்களை பற்றி இன்றைய வெளிச்சம் பேச காத்திருக்கிறது. என்ன தலைப்பில் என்ன பேசுகிறோம் என்கிற விடயம் சிலருக்கு புதியதாக இருக்கக்கூடும், ஆனால் அது சுவையாகவும் புனிதமாகவும் இருக்கும் என்பதே எங்களுடைய நம்பிக்கை. இனி நிகழ்ச்சிக்கு போகலாம். மனிதன் காடுகளில் விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்து வந்த காலம் முதற்கொண்டு நிலவில் கால் பதித்த நவீன விஞ்ஞான காலம் வரையிலும் இந்த உலகத்தில் இன்றும் தொடர்கின்ற விடை காண முடியாத விவாத பொருள் என்னவென்றால், அது கடவுள் என்று ஒருவன் இருக்கின்றானா இல்லையா என்பதே ஆகும். இந்த பெருங்கேள்விக்கு அறுதியிட்டு பதில் கூற முடியாத மனிதகுலம் இருக்கின்றான் என்கின்ற நம்பிக்கையில் சமயங்களை கொண்டதாகவும், இல்லை என்கின்ற நம்பிக்கையில் பகுத்தறிவு மற்றும் கடவுள் மறுப்பு இயக்கங்களாகவும் இரண்டாக பிளவுண்டு கிடக்கிறது. இந்த கலியுகத்தில் மனிதனை நல்வழிப்படுத்தவும் அனைத்து உயிர்கள் மீது அன்பும் இரக்கமும் கொண்டவர்களாக மனுக்குலத்தை கட்டி எழுப்பவும் சமயங்கள் தோற்றம் பெற்றன. இவற்றில் பலவும் கடவுள் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு கட்டப்பட்டவை. சில சமயங்கள் கடவுள் என்கின்ற ஒன்றை குறிப்பிட்டு காட்டாவிட்டாலும் ஒழுக்க நெறியினை முன்வைத்து உருவாக்கப்பட்டன. இந்த மதங்கள் எல்லாம் ஒரே கடலை சேரும் நதிகள் போன்று ஒரே நோக்கத்தை கொண்டிருந்தாலும் தமது மதமே உயரியது சிறந்தது என்று கொண்டாடும் அடிப்படைவாதிகளினால் மற்ற மனிதர்களை அழிக்கவும் இரக்கமற்ற கொடூரங்களை ஏற்படுத்த காரணமாகவும் இந்த மதங்கள் அமைந்து விடுகின்றன. இந்த உலகத்தில் இயற்கை அழிவுகள், உலக மகாயுத்தங்கள் மற்றும் எந்த ஒரு காரணத்தினாலும் இந்த உலகில் மாண்டவர்களை விட மதங்களுக்கு இடையில் நடைபெற்ற போர்களில் மாண்டவர்களின் எண்ணிக்கை பல மடங்காகும். இப்படி மதவாதிகள் போரிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து காலகட்டங்களிலும் அத்தனை மதங்களிலுமே சில அற்புத மனிதர்கள் பிறக்கத்தான் செய்தார்கள். மதங்கள் என்கின்ற வேலிகளை உடைத்து எறிந்து அனைத்து உயிர்களதும் விடுதலைக்காகவே இவர்கள் உழைத்தார்கள். வேறுபாடுகளையும் கட்டுக்கதைகளையும் போதித்து மக்களின் மனங்களிலே பயத்தையும் மூட நம்பிக்கைகளையும்
மதவாதிகள் போதித்துக் கொண்டிருந்த போது இந்த அபூர்வ மனிதர்கள் அத்தனை மனிதருக்குள்ளும் அன்பு மயமாக இருக்கும் தெய்வீக தன்மையை கண்டார்கள். எல்லாம் ஒன்றுதான் என்ற ஒருமைப்பாட்டை உணர்ந்தார்கள். இயற்கையையும் மனித உடலான மெய்யையும் ஆராய்ந்து மெய்ஞானம் என்கின்ற ஒன்றை இந்த உலகத்திலே படைத்தார்கள். அடிமைப்பட்டு கிடந்த எத்தனையோ சமூகங்களின் விடுதலையை தமது உயிராக இவர்கள் கொண்டார்கள். மதங்களை கடந்த மெய்ஞானத்தையும் அனைவர் மீதான அன்பினையும் அளவற்ற இரக்கத்தையும் புனிதமான புரிதலையும் கொண்டு மக்கள் வாழ்வதற்கு இவர்கள் வழிகாட்டினார்கள். இப்படியானவர்களை ஞானிகள், சித்தர்கள், அருளாளர்கள், புனிதர்கள் என்று உலகம் அழைக்கிறது. இவர்கள் தென்னகத்தில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் உதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி தமிழ் சித்தர்களுக்கு நிகராக இஸ்லாமிய இறையியலில் வரும் சூஃபிகள் என்று அழைக்கப்பட்ட சன்மார்க்கிகளின் ஞான மார்க்கம் தமிழரின் இறையியலோடு எப்படி ஒருமைப்பாடு காண்கிறது என்பதை இன்றைய வெளிச்சம் பேசுகிறது. ஆம்னீர்களே, இன்றைய பொழுது நாங்கள் அநேக மாணவர்களுக்கு முற்றிலும் புதிதாக தேடல் கொண்டவர்களுக்கு சற்றே அறிமுகமானதான ஒரு விடயத்தை இன்றைய வெளிச்சத்தில் நாங்கள் தொடுகிறோம். அநேகமாக இந்துக்கள், சைவர்களாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தமிழ் பேசும் சமூகம் என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு அப்பால் பௌத்தர்களும் எங்களோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதில் நாங்கள் கிறிஸ்தவம் பற்றி ஓரளவுக்கு அநேகமாக பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறோம் என்று சொன்னாலும் இஸ்லாம் பற்றி நாங்கள் பேசிய காலங்கள் மிகவும் குறைவாக இருக்கும். இஸ்லாத்தினுடைய ஈகை திருநாள் மிக விரைவில் வரவிருக்கின்ற அந்த ஒரு சூழலில் நாங்கள் இஸ்லாம் பற்றியும், இஸ்லாம் என்கிற சமயம் என்பதற்கு அப்பால் அதனுள் இருக்கக்கூடிய இறையியல் பற்றியும் நாங்கள் பேச வேண்டும். இதற்கு இந்த இறையியலை முன்வைத்த ஞானிகளை தமிழிலே நாங்கள் சித்தர்கள் என்று சொல்வது போன்றோ இஸ்லாத்தில் சூஃபிகள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் பின்பற்றிய அந்த வாழ்க்கை முறை, இவர்களுடைய போதனை முறைகள் சூஃபி இசம் என்று கூறப்படுகிறது. உண்மையில் அது ஒரு இசம் இல்லை, அது ஒரு கொள்கை இல்லை. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் சூஃபிகளுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து பௌத்தத்தை புத்திசம் என்று சொல்வது போன்று இதனை சூஃபிசம் என்று சொன்னார்கள். இது பற்றி நாங்கள் இன்றைய பொழுது பேச காத்திருக்கிறோம். எங்களோடு இன்றைய பொழுதில் இது பற்றி பேசுவதற்காக மிக பொருத்தமான ஒரு ஆய்வாளர் வந்திருக்கிறார். இந்த சூஃபிய ஆய்வுத்துறையில் நீண்ட காலம் ஈடுபட்டிருக்கிற ஒருவர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். ஃபாசில் அலி, தமிழகத்தை சார்ந்தவர், சூஃபி ஆய்வாளர், இன்றைய பொழுது இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஃபாசில். வணக்கம் தினேஷ். வணக்கம். உண்மையில் உங்களை பற்றி ஒரு வார்த்தைகளை, எனக்கு தெரிந்த தகவலை சொல்லி உங்களை அறிமுகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். ஃபாசில் உண்மையில் அவருடைய தந்தையார் ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் கட்சியினை சார்ந்தவர். தமிழகத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆரம்ப கர்த்தாக்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதனுடைய ஆரம்ப தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் இவருடைய தந்தையார். ஒரு கம்யூனிஸ்டர், இறை மறுப்பு கொள்கையினை உடையவர்கள், ஆனால் மனிதாபிமானம் கொண்டவர்கள். இவருடைய தாயார் பாரம்பரிய இஸ்லாமிய பெண்மணி, 5 நேர தொழுகையை நடத்துகிற, குடும்பத்தில் சகல பணிகளையும் கவனிக்கிற ஒரு அடிப்படையான ஒரு அன்புள்ள கொண்ட ஒரு தாய். அந்த இருவருக்கும் ஒரு சமயப்பற்று, சமயமேத்து புறக்கணிக்கிற ஒருவர், இந்த 2 பேருக்கும் பிறந்தவர்கள் ஒருவர் ஃபாசில். அவருக்கு இந்த சூஃபிசம் என்கிற துறையில் எப்படி ஆர்வம் வந்தது என்பதும் எங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கக்கூடும். அதற்கிடையில் ஃபாசில், இந்த சூஃபிசம் என்பது என்ன? சூஃபிசம் என்று சொல்லுகிறார்கள், சூஃபிகள் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன? இதற்கும் இஸ்லாமுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை, என்ன வித்தியாசம்? சூஃபியம் பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கள். சூஃபிசம் என்று சொல்லும்போது அதை ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் அது இஸ்லாமிக் மோனோயிசம், ஓரிறை கொள்கையை சொல்லுகின்ற அந்த இஸ்லாத்தினுடைய சித்தாந்தத்தில் இஸ்லாமிய இறையியல் என்று சொல்லலாம். ஆனால் சூஃபிசம் என்று அதை தனியாக அது ஒரு பிரிவு போல காணப்படுவதால்
சூஃபிசம் என்பது ஏதோ இஸ்லாத்தில் இருந்து விலகிய ஒன்றாகவோ அல்லது இஸ்லாத்துக்கும் பிற மதங்களுக்கும் இடையே ஒரு பாலம் அமைக்கும் முயற்சியாக ஏற்பட்டதாக பலர் நினைக்கக்கூடும். சூஃபிசம் ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையாக இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால், சூஃபிசம் நமக்கு நீங்கள் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி இஸ்லாமிய இறையியலின் வெளிப்பாடு. ஆனால் முகமது நபியோ திருக்குரானோ இந்த வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை. சூஃபி அல்லது சூஃபிசம் என்ற வார்த்தை அந்த எந்த இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் காணப்படவில்லை. அதனால் சூஃபி அல்லது சூஃபிசம் என்ற வார்த்தையை இன்று பயன்படுத்தும் போது அது ஒரு இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒன்றாக இருக்குமோ என்ற சிந்தனை பாரம்பரிய முஸ்லிம்களுக்கும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இது இஸ்லாத்தில் உள்ள ஒரு பிரிவுதானா, இஸ்லாத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றனவே, அதுபோல் இதுவும் ஒன்றா என்ற ஒரு கேள்வியும் எழக்கூடும். இப்போ இஸ்லாத்தை பற்றிய ஒரு சின்ன ஒரு விளக்கம் தந்தால் அது சூஃபிசத்துக்கு ஒரு முன்னுரையாக இருக்கும். கண்டிப்பா. எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, இஸ்லாம் இரண்டு முக்கியமான டூ பில்லர்ஸ் என்று சொல்லலாம், இரண்டு தூண்கள், குரான் ஒன்று, மற்றொன்று ஹதீஸ். இப்போ குரான் என்பது இறைவனுடைய வார்த்தைகள் என்று முஸ்லிம்கள் ஆழமாக நம்புகின்ற அந்த 6666 வசனங்கள் கொண்ட ஒரு புத்தகம் இறைவனுடைய வார்த்தைகள். அது ஹதீஸ் என்று சொல்லப்படுவது முகமது நபியுடைய வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகள், அவர் அங்கீகரித்த விஷயங்கள். இந்த தொகுப்பு தான் ஹதீஸ் எனப்படுவது. இப்போ சூஃபிசம் என்று அல்லது சூஃபிகள் என்று அழைக்கப்படுபவர்களை ஆதரிப்பவர்கள் முன்வைக்கின்ற ஒரு முக்கியமான ஹதீஸ் என்னவென்றால், இது ஹதீஸ் சொன்னது போது முகமது நபியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவர் அங்கீகரித்த ஒரு சம்பவம். ஒரு முறை முகமது நபி அவருடைய நண்பர்களோடு அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு குதிரையில், நாம் 1400 வருடங்களுக்கு முந்தைய வாழ்க்கை முறை அல்லவா, ஒரு அழகான ஒரு வெண்ணிற குதிரையில் ஒரு மனிதர் வந்து இறங்குகிறார். அழகான வெண்ணிற உடை அணிந்திருக்கிறார், அழகான கருப்பான முடி அவருக்கு. அப்போது அந்த தோழர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நிகழ்ச்சியை பற்றி. பின்னால் அந்த மனிதர் பிரயாணித்து வந்த ஒரு மனிதருக்குரிய களைப்பில்லாத மனிதராக காணப்பட்டார். குதிரையும் மிக உற்சாகமாக இருந்தது. குதிரையில் வந்து இறங்குகிறார், முகமது நபிக்கு அருகில் வருகிறார், அவர் அருகில் அமர்கிறார். அமர்ந்து விட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். ஓ முகமது, இஸ்லாம் என்றால் என்ன? உடனே முகமது நபி பதில் சொல்கிறார், இஸ்லாம் என்பது 5 தூண்களை சார்ந்தது. கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், இந்த 5 விஷயங்களும் தான் இஸ்லாம் என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் அந்த நபர் சொல்கிறார், சரியாகத்தான் சொன்னீர் என்று. அப்ப தோழர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். ஒரு மனிதன் வந்தான், கேள்வி கேட்கின்றான், இவர் பதில் சொல்கிறார், அவன் சொல்கின்றான், ஓ சரியாகத்தான் சொன்னீர்கள் என்று. இரண்டாவது கேள்வி, ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்றால் அரபியில் அது நம்பிக்கை என்ற அர்த்தம். அப்போ முகமது பதில் சொல்கின்றார், ஈமான் என்பது இறைவனை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது. இதில் பார்க்க வேண்டும், இறைவன் என்பதை ஒருமையில் சொல்கிறார், மலக்குமார்கள் நம்புவது, வேதங்களை நம்புவது, குர்ஆன் என்று ஒன்றோடு நிறுத்தவில்லை, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று உண்டு என்று நம்புவது, அடுத்ததாக இறுதியாக இறைவனுடைய நாட்டப்படிதான் அனைத்துமே நடக்கின்றன என்று நம்புவது. இதுதான் ஈமான். வந்தவர்கள் சரியாக சொன்னீர் என்று சொல்கிறார். மக்களுக்கு ஆச்சரியம், மீண்டும் என்னடா இது என்று. மூன்றாவது கேள்வி, இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கின்றார். அதுக்கு நபி பதில் சொல்கின்றார், இஹ்சான் என்பது இறைவனை நீ வணங்கும் போது இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு நீ வணங்க வேண்டும். காரணம், நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவன் சதா நேரமும் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆக வணக்கம் என்பது நீ இறைவனுக்கு செய்கின்ற ஒரு பணி அல்ல, அது ஒரு சம்பாஷணை, அது ஒரு இறைவனோடு நீ நடத்துகின்ற ஒரு கம்யூனிகேஷன் என்று விளக்குகிறார். அந்த நபரும் சரியாகத்தான் சொன்னீர். இது நீண்ட ஒரு பெரிய, இந்த மூன்றோடு முடித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிகிறது. அந்த மனிதர் எழுந்து சென்று விட்டார். மக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். அப்பொழுது உமர், இஸ்லாத்தினுடைய 2வது கலீஃபா, அவர் முகமது நபியிடம் கேட்கின்றார்,
அவர் யார் இவர் என்று உங்களுக்கு தெரிகின்றதா என்று முகமது நபி அவரிடம் கேட்கின்றார். அப்போ நண்பர்கள் எல்லாம் தெரியவில்லை, இறைவனுக்கும் இவருடைய தூதருக்கும் தான் அது தெரியும் என்று. அப்பொழுது முகமது நபி சொல்கின்றார், வந்தவர் தான் ஜிப்ரையில். பைபிளில் நாம் கேப்ரியல் என்று சொல்கின்ற அந்த இறை தூதர், வான தேவ தூதர், இவர் தான் ஜிப்ரையில். இவர் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை போதிப்பதற்காக வந்தார் என்று. இப்பொழுது இந்த ஹதீஸில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 3 முக்கிய விஷயங்கள்: இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாம் என்பது ஷரியத் சட்டதிட்டங்கள், ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இஹ்சான் என்பது அந்த இறைவனை உணர்கின்ற, இறைவனோடு உரையாடுகின்ற, இறைவனோடு வாழ்கின்ற அந்த ஒரு வாழ்க்கை முறை. இதைத்தான் சூஃபிசம் என்று இன்று சொல்லப்படுகின்ற ஒரு சுருக்கமான இன்ட்ரோடக்ஷன் இதாகத்தான் எனக்கு கொடுக்க முடியும். இதுதான் சூஃபிசம். ஆனால் இப்போ சூஃபிசம் என்று சொல்லும்போது இஸ்லாம் இல்லையா? இஸ்லாம் தான், ஆனால் அது இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் இஸ்லாம், இன்னும் ஒரு பரிமாணம் என்று ஒரு சொல்கிறேன். பரிணாமம். இப்போது ஒரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது 2 எதிர்பார்ப்புகளை உங்களிடம் நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஒன்று இஸ்லாம் பற்றிய ஒரு அறிமுகம், அதே போன்று சூஃபிசம், அது ஒரு நீங்கள் குறிப்பிட்டது போன்று அது ஒரு ஈசமாக இல்லாவிட்டாலும் இறைவனை உணர்தல் என்று நாங்கள் தமிழிலே கூறுகிற அந்த மெய்ஞானம் என்று கூறுகிற விடயத்தை சைவமும் கூறியிருக்கிறது. இந்துக்களுடைய ஏனைய இந்த மெய்ஞான மரபுகளும் கூறியிருக்கின்றன. ஆகவே இவற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு வேறுபாடுகளை பற்றியெல்லாம் பேச வேண்டும். ஆகவே நீங்கள் அந்த 2ஐயும் செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு கேள்வி, இப்போது நீங்கள் ஒரு கம்யூனிச தந்தை, ஒரு இஸ்லாமிய தாய், இவர்களுக்கு பிறந்து நீங்கள் உங்களோடு நான் முதலில் உரையாடுகிற பொழுது நீங்கள் இந்த திருவாசகம் பற்றி, துவைதம் பற்றியெல்லாம் நீங்கள் பேசியிருந்தீர்கள். இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு பரிச்சயம் இருந்திருக்கிறது. உங்களுக்கு என்னவென்று இந்த சூஃபிசம் சார்ந்த ஈடுபாடு என்பது வந்தது? பொதுவாக சாதாரண இஸ்லாம்கள் பள்ளிக்கு செல்வது, பள்ளிவாசல், குரான் அந்த விடயத்தோடு இருப்பார்கள். நீங்கள் அதனை தாண்டி ஒரு நிலைக்கு சென்று இருக்கிறீர்கள். என்ன நடந்தது? எப்படி இந்த அறிமுகம் உங்களுக்கு வந்தது? இதைத்தான் இந்த சூஃபிசத்தை பற்றி அந்த இறுதி வார்த்தையாக நம்ம சொன்னது போன்று அது ஒரு டைமென்ஷனல் சேஞ்ச், அது ஒரு பரிணாம வளர்ச்சி என்று கூட அதை சொல்லலாம். நீங்கள் நல்ல ஒரு அறிமுகம் செய்தீர்கள். அதுபோல என்னுடைய தந்தையுடைய அந்த வளர்ப்பும், என்னுடைய தாய் தந்தையருடைய அந்த அவர்களை பார்த்து நான் வளர்ந்த அந்த விதத்தில் என்னுடைய இளம் பருவம், பிள்ளை பருவம் எல்லாம் இது தவறு, இதை செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் இருந்ததில்லை. காரணம், ஒரு நாத்திக பார்வையில் நீங்கள் பல விஷயங்களை பார்க்கும்போது இதை நீ செய்யாதே, இது நம்மை சார்ந்ததல்ல என்று சொல்கின்ற ஒரு வார்த்தையே அங்கு வராது. ஆகவே ஒரு இஸ்ஸம், அது மார்க்சிசமாகட்டும் அல்லது சோஷியலிசமாகட்டும் அல்லது அத்வைதமாகட்டும் ஒரு ஹசிதிசமாகட்டும் எதையுமே படிக்கின்ற அந்த மனப்பான்மை எனக்கு வர காரணமே என்னுடைய தந்தையுடைய அந்த ஊக்கமளிக்கும் அந்த என்கரேஜ்மெண்ட் தான். காரணம், எதுவும் தவறல்ல, அது தவறா சரியா என்பதை நீ முடிவு செய்து கொள். பக்கத்து வீட்டுக்காரன் உங்ககிட்ட தப்புன்னு சொல்றதுனால அது தப்பாகிடாது. நீ அதை படித்துப்பார். அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற அந்த விஷயம்தான் அங்கு. ஆக இஸ்லாம், நான் ஒரு இஸ்லாமிய பாரம்பரிய குடும்பத்தில் வளர்ந்தவனாதலால் ஆரம்ப மதர்சாக்களுக்கு செல்வது, இஸ்லாமிய குரான் ஹதீஸ்களை படிப்பது, இப்படித்தான் என்னுடைய பருவம் ஆரம்பித்தது. பின்னர் கம்யூனிசம், சோசியலிசம் படிக்கின்ற ஒரு காலகட்டம். அதுவும் முடிந்த பின்னர் ஒரு தேடல். அது காரணம், அது உண்மையை நோக்கிய தேடல் என்றும் சொல்லலாம், தன்னை நோக்கிய தேடல் என்றும் ஒரு தேடல். அதில் பௌத்தத்தை பற்றி படித்த காலம். நீங்கள் என் பெற்றோரை பற்றி சொன்னீர்கள். மற்றொன்று, நான் என்னுடைய 3 வயது முதல் படித்தது ஒரு கத்தோலிக்க பிரைவேட் ஸ்கூலில். அப்போ அந்த கிறிஸ்தவ தாக்கமும் பலவும் உண்டு என்னுடைய வாழ்க்கையில். அப்படி ஒவ்வொன்றாக படித்து வரும்போது 2 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, அவை எல்லாவற்றிலும் உள்ள வேறுபாடுகள், கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வேறுபாடு, பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் உள்ள வேறுபாடுகள். மற்றொன்று, இவை அனைத்திலும் சூழ்ந்திருக்கின்ற ஒரு ஒற்றுமை. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்னுடைய கண்ணில் பட்டதெல்லாம் அந்த ஒற்றுமைகள் மட்டும்தான். அப்போ இந்த அனைத்து சமயங்களையும் சார்ந்திருக்கின்ற ஏதோ ஒன்று இருக்கிறது.
ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொன்றை சொல்கிறது. ஆனால் அனைத்து சமயங்களையும் சார்ந்து அனைத்து சமயங்களையும் ஆக்கிரமித்திருக்கின்ற ஏதோ ஒன்று இருக்கின்றது என்ற தேடல் எனக்குள் இருந்தது. அதை பெரிய அளவுக்கு என்னை பாதித்தது என்று சொல்லும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்லலாம். பல தேடல்களுக்கு பின்னர் இறுதியாக நான் சென்று சேர்ந்தது அங்குதான் சுவாமி தயாத்மானந்தா என்கின்ற என்னுடைய அத்வைத ஆசானை, என்னுடைய குருவை நான் கண்டறிந்தேன். இங்கிலாந்தில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்து இங்கிலாந்துக்கு வந்த பிறகு நடந்த மாற்றங்கள் அது. அவருடைய அந்த பல வருட படிப்பினைகள், பல வருட சம்பாஷணைகளுக்கு பின்னால் ஒரு முறை அவரே சொன்னார், சூஃபிசத்தை நீ படிக்கின்ற ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. ஒரு சூஃபிச அல்லது ஒரு சூஃபி ஞானியுடைய வழிகாட்டல் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டம் இது என்று சொன்னார். அதன் பிறகுதான் சூஃபிசத்தை பற்றிய ஒரு தேடல் என்னுள் தொடங்கியது. இதெல்லாம் எப்படி என்று சொல்லும்போது, இப்போ தமிழ் தக்கலை என்ற ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து லண்டனுக்கு வந்த பிறகு நான் திரும்பி பார்க்கின்றேன், என்னுடைய கிராமத்தில் மகா சமாதி அடைந்த ஒரு சித்தர், ஒரு சூஃபி ஞானி, பீரப்பா என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஞானி, தமிழகத்தில் பீர் முகமது ஒலியுல்லா என்று சொல்லப்படுகின்ற, நாங்கள் எங்களுடைய ஊரானால் பீரப்பா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற அவர். அப்போ நான் பிறந்து வளர்ந்த மண் அது என்றாலும் அதனுடைய அருமை எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. இங்கு வந்த பிறகு திரும்பி பார்க்கின்ற போதுதான் அப்போதான் சைவ சித்தாந்தத்துக்கும் சூஃபிசத்துக்கும் உள்ள அந்த உறவும் அந்த ஈடுபாடும் அந்த ஒற்றுமைகளும் தெரிய தொடங்கியது. சூஃபிசத்தை பற்றிய முழுமையான நேரான ஒரு அறிமுகம் என்று சொன்னால் அது மலபார் என்று சொல்லுகின்ற கேரளத்தில் உள்ள என்னுடைய ஒரு சூஃபிச குரு பாபா உஸ்தாத் என்று சொல்கின்ற என்னுடைய குருநாதருடைய அறிமுகம். அவர் எனக்கு எடுத்து வைத்த கருத்துக்கள், அதாவது இந்த பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் என்றெல்லாம் நாம் சொல்லி வரும்போது இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அந்த சூஃபிசத்தை வெறும் வார்த்தைகளால் மட்டும் விளக்குவதோடு, வார்த்தைகளால் அந்த இசத்தை விளக்கலாம், அந்த சித்தாந்தத்தை விளக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் என்பது ஒரு சுய தேடல், அதன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு அனுபவம். உண்மையில் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயம், இப்போது நாங்கள் ஒரு ஃபாசில் அலி என்கின்ற பெயரோடு தமிழகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு இஸ்லாமிய அடையாளம் கொண்டு ஒருவரை நாங்கள் நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் இப்போது சைவர்களாக பிளர்ந்து வளர்ந்தவர்களும் இந்துக்களாக பிறந்து வளர்ந்தவர்களும் ஒரு கட்டத்தை தாண்டுகிற பொழுது, நான் எந்த ஒரு சமயத்துக்கும் உரித்துடையவன் அல்ல, எனக்கு எல்லா மதமும் சம்மதம் என்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள். ஒரு இஸ்லாமிய அடையாளம் கொண்ட ஒருவரை அப்படி பார்ப்பது என்பது அபூர்வமான ஒரு விடயம். நீங்கள் அதே பெயரை வைத்துக்கொண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பேசுகிறீர்கள், சைவ சித்தாந்தத்தை படித்தேன் என்று சொல்கிறீர்கள், சோசலிசம் கம்யூனிசம் பற்றியும் கூட உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பட்டது. ஆகவே இந்த பொதுமைப்பாட்டை நாங்கள் சற்றே விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போது எங்களை பொறுத்த வரைக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் ஸ்லாத்துக்கும் இடையில் என்ன ஒருமைப்பாடு இருக்கிறது என்பது எங்களுக்கு ஒரு ஆர்வமான விடயம். அது திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்களுக்கும் சூஃபிகளுடைய பக்தி இலக்கியத்துக்கும் இடையில் ஏதேனும் ஒற்றுமை இருக்கிறதா என்று தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்கள் அத்வைதம் பற்றி சொன்னீர்கள். அத்வைதம் என்பது ஒருமை கோட்பாடு. அது பற்றியும் நீங்கள் சூஃபிசம் என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இதனை பார்ப்பதற்கிடையில் ஒரு சின்ன ஒரு இடைவேளை. நேர்கள் ஃபாசில் அலி சூஃபிசம் என்று கூறுகிற இஸ்லாமிய இறையியல் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறவர், அதில் பயிற்சிகளை செய்து கொண்டு வருகிறவர். இன்றைய பொழுது கலையகத்தில் நேரடியாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். ஒரு புதியதான ஆனால் சமய ஒருமைப்பாடு சார்ந்த, சில நேரங்களில் சமயம் கடந்த ஒரு அன்பினை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதிலே ஃபாசில் அலி பேசுவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அகவுலகம் என்று ஆத்மீகம் என்று காடுகளுக்கு தவம் செய்கின்ற எல்லைக்குள் நின்று விடாமல், அவர்கள் அந்த உண்மையை உணர்ந்து கொண்டதன் பிறகு சமூகம் பயன்படும்படி செய்கின்ற அந்த புரட்சி மனிதர்களை பற்றித்தான் நாங்கள் பேசுகிறோம். ஆகவே இது முக்கியம் என்று நாங்கள் நம்புகிறோம். சில நிமிடங்கள் காத்திருங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.